வீராயி என்பது யாருடைய படைப்பு? விடை கவிஞர் தமிழ் ஒளி. கொம்பன் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? விடை கந்தர்வன். மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மா. கிருஷ்ணன். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இளஞ்சி. பற்றாமாக்கள் தம்முடனாயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கரத்தினம். தமிழ்நாட்டின் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? விடை டாக்டர் முத்துலட்சுமி. முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? விடை ஹண்டர் கல்விக்குழு. இந்தியாவில் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யாவர்? விடை ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? விடை சாவித்ரிபாய் பூலே. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோனான் என்ற இந்த வரிகளுக்கு உரியவர் யார்? விடை பாரதிதாசன். பூவாதே காய்க்கும் மரமும் உள மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார் தாம் உளரே தூவா விரைத்தாலும் நன்றாகா வித்துனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன? விடை எடுத்துக்காட்டு உவமை அணி. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருவாசகம். குழந்தை திருமண தடை சட்டத்திற்கான பெயர் என்ன? அது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை சாரதா சட்டம் 1929 ஆண்டு கொண்டாடப்பட்டது. தம்முடைய 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? விடை விக்டர் யூகோ. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ரகாம் லிங்கன். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டு முனைகள் என்ற பொன்மொழிக்கு உரியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. சீர்காழி இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? விடை தேசிய நூலக நாள். உறைவான் உயர்மதிர் கூடலின் ஆய்ந்த உன் தீந்தமிழின் என்கிற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருக்கோவை. இரணிய முட்டம் என்பது எந்த ஊரை குறிக்கும்? அது தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை ஆனைமலை. திருமால் சீர்கேளாது செவியென்ன செவியே என்று கூறிய புலவர் யார்? விடை இளங்கோவடிகள். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிற இந்த பாடல் அமைந்துள்ள நூல் எது? விடை நாலடியார். நான்மணிக் கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? விடை 104. சீவக சிந்தாமணி எத்தனை விருத்தப்பாக்கள் கொண்டுள்ளது? விடை 3145. யசோதரனின் மனைவி பெயர் என்ன? விடை அமிழ்தமதி. கம்பராமாயணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? விடை 118. தென்றலை சிறப்பித்து பாடும் சிற்றிலக்கியம் எது? விடை வசந்தமாலை. சிறு காப்பியம் பெருங்காப்பியம் என்பதையும் சிற்றிலக்கிய வகைகளுள் அடக்குபவர் யார்? விடை வீரமாமுனிவர். நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சோமேசர் முதுமொழி வெண்பா.